இருக்கும்? சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. ஆனா இப்பதான் இப்பதான் எங்கேயும் அவளை பார்த்தேன். நான் பார்த்து நான் கூட இந்த பொண்ணு அழகா இருக்குன்னு யார்கிட்டயே சொன்னேனே. எங்க பார்த்தேன்? ஐயோ, எங்க பார்த்தேன்னு தெரியலையே. எங்க பார்த்தேன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த பொண்ணு நான் எங்க பார்த்தேன்னு நல்ல ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஏ கோமதி, எப்படி இதை நீ மறந்த? இந்த பொண்ணை இப்பதான் நேத்துக்கு தான் பார்த்தேன். நேத்து முன்னா நேத்துக்கு தான் பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி நீ மறந்த? இந்த பொண்ணு அவன்ல. அட, இந்த பொண்ணு நம்ம பையன் கூட தான் படிக்கிறாளா? பரவாயில்லையே, நல்லதா போச்சு. அவர் வந்த உடனே கண்டிப்பா சொல்லணும். அது மட்டும் இல்ல, நரேன்கிட்டையும் கேட்கணும் இந்த பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு. எப்படியும் நரேனை பார்க்க வந்திருக்கானா? நரேனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா தானே இருப்பான். கேட்டு பார்ப்போம். இந்த பொண்ணு நரேனை பார்க்க வந்திருக்கானா? நரேனோட ஃப்ரெண்டு மட்டும் தானே? வேற எதுவும் இருக்காதுல்ல? வேற எதுவும் இருக்கவும் கூடாது. சே, கண்டிப்பா எதுவும் இருக்காது. அப்படி எதுனா இருந்தா நரேன் நம்ம கிட்ட சொல்லியிருப்பானே. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஆனா எல்லா பொண்ணுங்களும் நம்மள அம்மானு கூப்பிட்டாங்களே, இவன் மட்டும் நம்மள ஆன்டின்னு கூப்பிட்றானா? அப்போ என்னவா இருக்கும்? இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏய் கோமதி, ஏன்டி இப்படிலாம் நினைக்கிறேன்? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சே, அப்படிலாம் எதுவும் இருக்கவும் கூடாது. ரொம்ப தப்பாயிடும் அந்த மாதிரிலாம் இருந்தா. நம்ம முதல்ல காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு மட்டும் இல்லை, நரேன் கிட்ட முதல்ல இதை பற்றி விசாரிக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அப்படி எதுனா நம்ம கிட்ட நரேன் சொல்லுவோம். சே, அந்த மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இருந்தாலும் நம்ம நரேன் கிட்ட கேட்டணும். சரி, நம்ம முதல்ல காஃபி கொண்டு போவோம். சொல்லுவதேன் புரியாதோ? நிவி, சாரிம்மா, ரொம்ப 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 சாரிம்மா. என் மேலே உனக்கு எதுவும் கோவமாம்மா? சே, என்ன நரேன், உங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சதுனால தான் எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது. நான் உங்கள் மேலே கோவப்பட்டா நம்ம லவ்வுக்கு ஒரு அர்த்தமே இல்லை நரேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. லவ் யூ டி நிவி. நரேன், எதுக்கு தேங்க்ஸு? நமக்குள்ள தேங்க்ஸோ சாரியோலாம் சொல்லக்கூடாது. என்ன நரேன், நான் என்ன மூணாவது மனுஷன் என்ன எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? சரிடி. ஆமா, என்ன ஆச்சு? உங்க வீட்டு ப்ராப்ளம் என்னடி ஆச்சு? ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது நரேன். ஆனால் அந்த மாப்பிள்ளை கிட்ட நான் பேசிட்டேன். இந்த மாதிரி உங்களை லவ் பண்ணுறேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நரேன். என்ன நிவிமா சொல்ற? உண்மையாவா? ஆமா, அவர் எதுவும் சொல்லலையா? முதல்ல நான் போய் சொல்கிறேன்னு நினச்சேன். அவங்க இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுன்ற மாதிரி தான் பேசினாங்க. எனக்கும் அவர் மேலே ரொம்ப கோவம்லாம் இருந்தது நரேன். அதுக்கப்புறம் இப்போ உங்களை பார்க்க வந்தேன் இல்லையா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் காலேஜுக்கு வந்திருந்தாங்க நரேன். காலேஜுக்கா? என்ன நிவிமா, எதுக்கு அவர் காலேஜுக்கெல்லாம் தேடி வராங்க? என்னடி? பொறுங்க நரேன், டென்ஷன் ஆகாதீங்க. நானும் முதல்ல அப்படி தான் டென்ஷன் ஆனேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் பேசுனதை வச்சு பார்க்கும்போது இஸ் அ ஜென்டில்மேன் நரேன். ரொம்ப நல்லவர் நரேன் அவர். நிவி கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காருன்னா அப்போ அவர் கண்டிப்பா ரொம்ப நல்லவராக தான் இருக்க முடியும். ஆமா, என்ன சொன்னாரு? அது ஒரு வீட்டு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை அவர் தான் சால்வ் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராப்ளம் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என் விஷயத்த சொன்னேன் இல்லையா, அதை அவரும் செக் பண்ணி பார்த்துருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் நம்பிட்டாரு. ஆமாம், நீங்கள் உண்மையிலேயே வேற ஒருத்தரை லவ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப ஃபீலிங்காக பேசினாங்க நரேன். என்னம்மா, என்ன பேசினாரு? இதான் நரேன் சொன்னாங்க. என்ன நிவிமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை ரொம்ப காயப்படுத்திட்டோமோ? உங்களை மாதிரியே தான் நானும் யோசித்தேன். அவர்கிட்ட அதுக்காக சாரியும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் சரி நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணலாம்ல, எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டாங்க நரேன். நானும் இருப்பேன்னு சொன்னேன். நல்ல வேலை பண்ண நிவிமா. அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. அவர்கிட்ட நீ பேசு, அதுதான் இப்போதைக்கு அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பாக நரேன். நான் மட்டும் இல்லை, அவர் உங்களை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. உங்களை அவர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வர சொல்லி இருக்காரு. உண்மையா? என்ன எதுக்கு நிவிமா அவர் பார்க்கணும்னு சொன்னாரு? இந்த நிவிமாவை கல்யாணம் பண்ணிக்க போறவரு ரொம்ப லக்கி பர்சன். ஆமா, அதான் அந்த லக்கியஸ்ட் பர்சனை அவர் பார்க்கணுமாமா.
ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நான் லக்கி பர்சன் தாண்டி. இந்த நிவி செல்லம் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. போங்க, இதெல்லாம் போங்க பேச்சு. நான் தான் ரொம்ப லக்கி பர்சன். ஏன்னா இந்த கருப்பு வைரம் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது சரி சரி சரி, நம்ம அவரை ஒரு நாள் மீட் பண்ணலாம், ஓகேவா? ஆமாம், அவர் பேர் என்ன? அவர் பேரு சக்தி. சக்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம்டி. சக்தின்னு பேர் வச்சவங்கலாம் உண்மையாகவே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அது என்ன சக்தி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க சொல்ற சக்தி யாரு? ஆம்பளை சக்தியா இல்ல பொம்பளை சக்தியா? ஏய் நிவிமா, சும்மா தான் கேட்டேன் நரேன். ஆமா, எதனால உங்களுக்கு அந்த நேம் ரொம்ப பிடிக்கும்? எதனால பிடிக்கும்னு உனக்கு கண்டிப்பா சொல்லணும். ஆனா அதுக்கான டைம் இது இல்லை. சொல்றேன் சரியா? சொல்லும்போது சொல்றேன். சரி சரி, உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்பவே சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நம்ம இவரை எப்போ மீட் பண்ண போகலாம்? நீங்க என்னைக்கு வரீங்க? நான் நாளைக்கு காலேஜ்க்கு கிளம்பிட வேண்டி. அப்போ நம்ம நாளைக்கு கண்டிப்பா அவரை மீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே நரேன், கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங் சக்தியை மீட் பண்றோம், ஓகேவா? ஓகே 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 ஓகேடி சொல்லுக்குட்டி. நிவிமா, என்ன என்ன வச்சிருக்கீங்க இப்ப நிவிமாக்கு? இல்ல, உடம்பு சரியில்லை எனக்கு. என்னை பார்க்க நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, அதுக்கு எனக்கு எதனா நீ தரணும்ல. நான் வேற அடிபட்டு இருக்கேன், அதுக்கு மருந்தா எதனா தந்தா நல்லா இருக்கும். அது சரி நரேனா, சீக்கிரம் மருந்தெல்லாம் வாங்குறதுனா சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க அம்மா ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்காங்க. என்னடி, அப்ப இவ்வளவு நேரம் நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாலுங்களா? சே அப்படிலாம் இல்ல நரேனா, கொஞ்சம் லைட்டா ஒன்றும் பதிமா தான் கேட்டது. அதை பத்தி நீங்க worry பண்ணிக்காதீங்க. என்னடி என்னடி நடக்குது? நம்ம பேசுறது மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குடி. சரி 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 விடுங்க, அத்தை வராங்கல்ல, அவங்களும் உள்ள வரணும். நீங்க கையெடுங்க. நிவிமா, எனக்கு உன் கையை விட மனசே இல்லடி. இப்படியே நம்ம இருந்துடக்கூடாதான்னு தோணுதுடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை நரேனா, உங்க அம்மா வருவாங்க, அவங்க கிட்டே கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுக்கோங்க. அது சரி, எம்மா தாயே, நான் உன் கையே பிடிக்கல. உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லிடு. சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்னா இன்னும் கையை விட்ட பாடு இல்லையே. நரேன், அவளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதையும் ரொமான்ஸ் பண்ணதையும் கண்டிப்பா எட்டி நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாளுங்க. சரி சரி நீங்க விடுங்க, அத்தை வேற வராங்கல்ல. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி. இனிமே வரும்போது இப்படி யாரையும் கூட்டிட்டு வராது, நீ மட்டும் வாடி. அது சரி, நான் மட்டும் வந்தா உங்க அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இவங்களோட வரப்போய் தான் அவங்க எதுவுமே கொஸ்டினே கேட்கல. எங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன்டி. ஐயோ நரேன், அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. அம்மா கிட்ட எப்படியா இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததே பெரிய விஷயம்தான். எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிடுவேன். உன் விஷயத்த மட்டும்தான் இது வரைக்கும் ஷேர் பண்ணலை. ஏன்னா இன்னைக்கு சொல்லிடலான்னு முடிவோட தான் இருக்கேன். சரி சரி நரேன், அத்தை கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், விடுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க காஃபி எடுத்துக்கோங்க. பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டி, கொடுங்க, நானே கொடுக்குறேன் எல்லாருக்கும். என்ன இந்த பொண்ணு நம்ம நரேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா? என்ன ஒன்றும் புரியல. நம்ம தான் எதுவும் தப்பா நினைக்கிறோமோ? சே அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது. நரேன், நான் இருந்திருக்கிறேன், நான் அப்படிக்கா போய் உட்காடுறேன். அத்தை முகமே சரியில்லை பாருங்க. என்னை உங்கள் பக்கத்தில் பார்த்ததும் அத்தை ஃபேஸே மாறிடுச்சு. நிவிமா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு அம்மா கிட்ட பேச போறேன்னு. அதெல்லாம் நீ ஒன்றும் எங்கேயும் எழுந்து போக வேணாம், நீ இங்கேயே இரு. நீங்கள் சொல்லும்போது சொல்லுங்க நரேன், இப்போ அத்தை ஃபேஸே சரியில்லை, நான் எழுந்திருக்கேன். ஐயோ நரேன், என்ன பண்றீங்க? கையை எடுங்க, அத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நிவிமா, அவங்க பார்க்கட்டும்னு தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். நீ இரு, நீ எல்லாம் எங்கேயும் எழுந்து போக வேணாம், இங்கேயே இரு. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? ஐயோ நரேன், நான் எங்கேயும் எழுந்துச்சு போக மாட்டேன். நீங்க கையெடுங்க, அத்தை முன்னாடி நீங்க எடுங்க. நீ சொன்னா கேட்க மாட்டேடி. சரி, நான் எடுக்கிறேன். ஆனால் நீ எங்கேயும் எழுந்திரிச்சு போகக்கூடாது. நீ எழுந்திரிச்சு போனீங்கன்னா பிடிச்சி இழுத்துருவோம், பார்த்துக்க. சரி சரி சரி, நான் எங்கேயும் எழுந்துச்சு போக மாட்டேன், போதுமா? அப்போ ஓகே. ஏதோ தப்பா இருக்கு. நரேன் கிட்ட நம்ம பேசியே ஆகணும். இது மாதிரி இருக்கக்கூடாதே, ரொம்ப தப்பாச்சே. நரேன் என்ன பண்றான்னு தெரியலையே. என்னவா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள? ஏதோ இருக்கு. அம்மா, அம்மா,
என்னம்மா காஃபி கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? கொடுங்க. ஆமா ஆமா ஏதோ மறந்துட்டேன். சரி சரி இதோ இருப்பா கொடுக்குறேன். இந்தாங்கம்மா காஃபி எடுத்துக்கோங்க. நரேன், இவங்கெல்லாம் உன் கூட படிக்கிறவங்களாப்பா? அம்மா, இவங்கெல்லாம் என் கூட படிக்கிறவங்க கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொல்கிறேன், அம்மா கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? கண்டிப்பாக சொல்கிறேம்மா. நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ தப்பா தான் இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இவன் வேற ஏதோ நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயாரா இருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவகிட்ட இந்த பொண்ணு யாருன்னு சொல்லணும். கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய நாங்க கிளம்புறோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் தேடுவாங்கங்க. கிளம்பட்டுமா? ஆமா நிறைய ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். நிவிமா, கிளம்பியே ஆகணுமா என்ன? நிறைய கண்டிப்பா நாங்க கிளம்பியே ஆகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நாங்க கிளம்புறோமே. இல்லைம்மா, அவனுங்களும் வரேன்னு சொன்னானுங்க. அவனுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். அவனுங்க வந்த உடனே நீங்கள் எல்லாரும் ஒன்றா கிளம்புங்களேன். நிறையண்ணா, நீங்க எதுக்கு சொல்றீங்க நல்லாவே தெரியுது. ஆனா டைம் எல்லாம் பாத்துக்கோங்க. நாங்க வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவங்க வருவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் வரல. நாங்க கிளம்புறோம்னா ரொம்ப டைம் ஆகுதுண்ணா. ஆமா நிறைய வீட்டில் தேடுவாங்க நிறைய. நாங்கள் கிளம்புறோம். அது மட்டும் இல்லை, யமுனா வீட்டை பற்றி உங்களுக்கே தெரியும்ல. அவள் சித்தி இன்னும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. நாங்கள் கிளம்புறோம். அதான் கரெக்டாக இருக்கும். இவங்களாம் வந்தோடனே நீங்கள் பேசுங்க. நாங்கள் கிளம்புறோம். என்ன எல்லாரும் அவனை அண்ணான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் அவனை நிறையன்னு கூப்பிட்றான். இவனும் அவகிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவனும் சரியாக வரலையே. தொட்டு பேசுகிறான். என்னவா இருக்கும்? அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அழைச்சிடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இவ யாருன்னு இவகிட்ட சொல்லி ஆகணும். சொன்னாதான் நரேனுக்கு புரியும். இல்லை கண்டிப்பாக நரேன் புரிஞ்சுக்குவான். நரேன் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுக்காத பையன் கிடையாது. நான் கண்டிப்பாக இன்னைக்கு நரேன் கிட்ட இந்த பொண்ணை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஆசையை வளர்த்துக்கிட்டா அது ரொம்ப தப்பாச்சே. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நடந்துடக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நம்ம நரேன் கிட்ட சொல்லி ஆகணும். நரேன், பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்கப்பா. அவங்க நேரத்துக்கு வீடு போய் சேர வேணாவா? அவங்கள அனுப்பிவிடு. அவங்க கிளம்பட்டும். அதான் சரியா வரும் பார்த்துக்க. சரிங்கம்மா, கண்டிப்பா. நிவி, நான் வேணா உன்னை வந்து ட்ராப் பண்ணவா? சேச்சே, என்ன நரேன், நான் இவங்க கூடவே போயிடுவேன். நீங்க முதல்ல உடம்ப பாருங்க. நீங்க உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா காலேஜ்க்கு வாங்க, சரிங்களா? அது வரைக்கும் ட்ரைவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நிவி, இப்போ நான் நல்லாவே தான் இருக்கேன். ஐம் ஆல் ரைட். நான் நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ்க்கு வந்துடுவேன். சரி, நீங்களாம் பார்த்து பத்திரமா கிளம்புங்க, சரியா? சரிங்க. சரி வாங்கடி கிளம்பலாம்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருந்தா எப்படி? எழுந்திரிம்மா, நீ எழுந்துச்சாதான் நாங்கள் கிளம்ப முடியும். எழுந்து வா. சரிங்க ஆண்டி, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம்மா, நாங்கள் கிளம்புறோம்மா. போயிட்டு வரோம்மா. ஆமாம்மா, நாங்கள் கிளம்புறோம். சரிங்கம்மா, பார்த்து பத்திரம். ஜாகிரதையாக வீடு போயிடுவீங்கல்ல? இல்லை நான் டிரைவர் வேணா அனுப்புவாமா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி. நாங்கள் ஆட்டோ பிடிச்சு போயிடுவோம். நாங்கள் கிளம்புறோம் ஆண்டி. சரிங்கம்மா. சரி நீங்கள் கிளம்புங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பொழுது போகிறதுக்குள்ளே கிளம்புங்கம்மா. நிறைய கையை விடுங்க. அத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். போகாதடி நிவி, இங்கே இருடி. ஐயோ, அத்தை பார்க்குறாங்க. கையை விடுங்க. நேரம் ஆயிடுச்சு நரேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நல்ல பையன்ல. டைம் ஆயிடுச்சுப்பா. சாரி, கிளம்புறேன். சரி கிளம்புடி. நான் நாளைக்கு சீக்கிரம் காலேஜுக்கு வந்துடுவேன். உன்னை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும், சரியா? கண்டிப்பாக மீட் பண்ணலாம், சரியா? சரி இப்போ விடுங்க, நான் கிளம்புறேன். பாய். பாய்மா. லவ் யூ டி. லவ் யூ டூடா. சரி கிளம்புறேன். அத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பாய். நரேன், சொல்லுங்கம்மா. இந்த பொண்ணுங்கெல்லாம் உங்க கூட படிக்கலனா இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஆமாம்மா, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேம்மா. என்னடா, என்ன சொல்லணும்னு இருந்த? அம்மா, இப்போ வந்தாங்கல்ல அந்த 4 பேர்ல நான் ஒரு பொண்ணு. நரேன், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆமா, அந்த 4 பேர்ல யாரு? செல்லம் அம்மா, நீங்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டீங்களேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். அந்த 4 பேர்ல யாருன்னு கேட்டேன். அது வந்துமா, என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தால. நான் நினைச்சது சரியா போச்சு. இவன் அவ்வளோதான் சொல்கிறான். இல்லை, ஐயோ, இவன்கிட்ட இப்போ நான் எப்படி இதை சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே. இவன் வேறு இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கானே. அந்த பொண்ணை நினச்சி நான் இப்போ எப்படி இவன் சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுவேன்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? எனக்கும் வேறு வழி தெரியல. இவன்கிட்ட நான் சொல்லி தான் ஆகணும். அம்மா, என்னம்மா நான் சொன்னதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க? அமைதியாக இருக்கீங்கம்மா. நரேன், அம்மா பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல.
அம்மா ஒரு விஷயம் சொன்னா அது சரியா இருக்கும்னு உனக்கு புரியும்ல? ஆமாம்மா. எனக்கு தெரியாதா எங்கள் அம்மாவை பற்றி? நல்லாவே தெரியும். அதுவும் எங்கள் செல்ல அம்மா எது சொன்னாலும் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியாதா? இவ்வளோ வருஷம் உங்கள் சொல் பேச்சை கேட்டு தானம்மா நடந்துட்டுருக்கேன். இப்போ என்னம்மா திடீர்னு? என்னம்மா? அப்போ நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை இந்த அம்மாக்காக செய்வியாப்பா? கண்டிப்பாம்மா. என் அம்மாக்காக செய்யாமல் வேற யாருக்காக நான் செய்ய போகிறேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேம்மா. சொல்லுங்கம்மா. நரேன், கண்டிப்பா இந்த அம்மாக்காக செய்வல்லப்பா? ஐயோ அம்மா, நான் செய்வேன் செய்வேன் செய்வேன். போதுமா? நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அது எப்படி இந்த நரேன் செய்கிறேன்னா இல்லையான்னு பாருங்களேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்போ நீ இப்போ சொன்னல அந்த பொண்ணு நீ மறந்துருப்பா.